நம்ம நாட்டில் பாப்புலேஷன் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், வெப்பமயமாதல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமாக காரணமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த CO2 எமிஷன், அதாவது வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ற ஃபியூல்னால வெளிவர CO2 எமிஷன்ஸ்னால நாடு வந்து ரொம்ப வெப்பம் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து ரொம்ப மாசடைஞ்சிட்டே இருக்கு. அதுல இருந்து வெளிவர அந்த எமிஷன்ஸ்னால வந்து இந்த காற்று வந்து ரொம்ப மாசடைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 டேட்டா படி நாட்டில் மட்டும் இல்ல உலகத்துல நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறை வந்துகிட்டே இருக்கு. தண்ணி பற்றாக்குறையில தண்ணி பஞ்சம், அதாவது திவால் நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணியே இல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டே இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நாலுல ஒரு ஆளுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இது இயற்கை வந்து ஒரு பக்கம் சீரழிஞ்சிட்டே இருக்கு. இதை வந்து கரெக்டா மேம்படுத்தி கொண்டு போனா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி வழிமுறையை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா எத்தனால் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறையை கொண்டு வராங்க. இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து சுற்றுச்சூழல் வந்து கரெக்டா மேம்படுத்தி வருதா, இதனால வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, இதனால வந்து யாரெல்லாம் நன்மை அடைவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த விஷயத்தை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மனிதனும் இயற்கையும் ரொம்ப சார்ந்தா இருக்காங்க. இயற்கையில எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அதுக்கு முக்கியமான காரணங்கள் யாரு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். என்னதான் வந்து நகராட்சி, அதாவது நகரமாகணும், எல்லாமே ரொம்ப டெவலப் ஆகணும், அர்பனைசேஷன் ஆகணும், கேட்டோம்னா எல்லாமே கிடைக்கணும், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தாலுமே இது கண்டிப்பா நீடிச்சு ரொம்ப நாள் போகுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இயற்கையை அழிச்சிட்டு, ஸோ இயற்கையை ஒரு பக்கம் அழிச்சிட்டு இந்த பக்கம் டெவலப் ஆகிட்டே இருந்தாலுமே அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ இயற்கையும் அதாவது டெவலப் பண்ணிட்டும் ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப நாள் கரெக்டாக போக முடியும். இதுக்கான விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா மக்களுக்கு இருக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டரான நிதின் கட்கரி ஏப்ரல் 21, 22, 2026 இந்த 2 நாட்களில் நடந்த ஒரு மீட்டிங், அதாவது இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் கிரீன் எனர்ஜிஸ் கிரீன் டிரான்ஸ்போர்ட் கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு மீட்டிங்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா E100, அதாவது இனி வர காலகட்டத்தில் இந்தியாவோட கோல் என்னன்னா எத்தனால் 100% யூசேஜ், அதாவது பெட்ரோல் எடுத்துட்டு எத்தனால் தான் 100% யூஸ் பண்ற மாதிரி ஒரு கோலை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்னார். ஸோ இந்த E100க்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது முழுக்க இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை இறக்குமதி நம்பி தான் இருக்கும். ஸோ அதனால மற்ற நாடுகளை நம்பி இருக்க சூழ்நிலையை நம்ம தவிர்த்துட்டு நம்ம நாடுகளே உள்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த எத்தனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம சமாளிச்சிடலாம். அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த வார், அதாவது போர் சூழ்நிலைனால நிறைய தட்டுப்பாடை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம மற்ற நாடுகள்லாம் ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து மெயினா இந்த இம்போர்ட்ஸ் வந்து கரெக்டான முறையில் நம்ம அதை தவிர்த்துட்டு உள்நாட்டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் நல்லது. அதாவது முக்கியமாக இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுனால என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம இம்போர்ட்ஸ் நம்பி இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த E100 நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மெயினா என்னன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட 87% வந்து இம்போர்ட்ஸ் இறக்குமதி நம்பி தான் இருக்கும். ஸோ இந்த இறக்குமதியை கரெக்டா நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா, மெயினா அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்க்காக நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஏப்ரல் 1, 2024 வந்து நம்ம E20 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். E20 வேற ஒன்றும் இல்லை, எத்தனால் 20%. அதாவது நீங்க யூஸ் பண்ற 1 லிட்டர் பெட்ரோல்ல 80% பெட்ரோலும் 20% எத்தனால் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது ஏப்ரல் 1, 2026 வந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வர காலகட்டத்தில் எல்லாமே E27, E30, அப்புறம் E50 அப்படின்னு சொல்லிட்டு E100 வரைக்கும் போற கோல் தான் வந்து இப்போ இந்தியா கேட்குற கோல். ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பிரேசில்ல 1976 இருந்து இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இப்போ எத்தனால் 100% வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் E20 கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் தான் E100 கிட்டே போக போகிறோம். பட் பிரேசில் வந்து இப்போவே E100 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். EBP, எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல், அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல், இது வந்து ஒரு ப்ரோக்ராம், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். எப்போனா 2003. மெயினா வந்து இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த CO2 எமிஷன்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவும், அப்புறம் குளோபல் வார்மிங் வெப்பமயமாதலை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவும், இப்போ ஏர் குவாலிட்டி இந்த காற்றோட தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம், இந்த இம்போர்ட்ஸ் இறக்குமதிலிருந்து நம்ம அதை தவிர்ப்பதுக்காகவும் உள்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. பட் சேலஞ்சிங் கண்டிப்பாக இருக்கும். இந்த சேலஞ்சஸ்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ், அதாவது மெயினாக அந்த எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கேன், அதாவது கரும்பு, அப்புறம் வந்து மெய்ஸ்,
மக்காச்சோளம், அப்புறம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மற்ற தானியங்கள் எல்லாமே, ரைஸ், வீட் இதெல்லாமே. ஸோ மெயினாக இதை நம்ம விளைவிக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை. இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் எது பார்த்தீங்கன்னா ISME, அதாவது இந்தியன் சுகர் அண்ட் பயோ எனர்ஜி மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன். இந்த ISME நடந்த ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சஞ்சய் சோப்ரா, அதாவது யூனியன் ஃபுட் செக்ரட்டரி, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1 லிட்டர் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சுகர் கேன் மூலமாக, அதாவது கரும்பு மூலமாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3630 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெய்ஸ் மக்காச்சோளம் மூலமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4670 லிட்டர் தண்ணி வந்து நம்ம தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே ரைஸ் மூலமாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா 10790 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 1 லிட்டர் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே தேவைப்படுது. பட் ஜனவரி 2026 டேட்டா படி யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி வெளியிட்ட ஒரு டாக்குமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா குளோபல் வாட்டர் பேங்க்ரப்சி. இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உலகத்தில் தண்ணி இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு டீட்டெயில் டாக்குமெண்ட் வந்து அவங்க வெளியிட்டிருப்பாங்க. தண்ணி பற்றாக்குறை நோக்கி நம்ம போல தண்ணி இல்லை, உலகத்தில் 4ல் ஒரு ஆள் வந்து தண்ணிக்காக ஃபேஸ் பண்ணிட்டாங்க, தண்ணி பற்றாக்குறையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழலை ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. விவசாயிகளுக்கு இது வந்து கண்டிப்பாக நன்மை அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாகவே நல்ல ஒரு வாய்ப்பு தான். விவசாயத்தோட அந்த பொருளாதாரம் முன்னேற்றத்துக்காக, மெயினாக அந்த விவசாயிகளின் குடும்பத்தோட அந்த பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கான நல்ல வாய்ப்பாக இது அமையும். ஏன்னா வந்து நாடு முழுக்க வந்து கார்ஸ், அப்புறம் வந்து பைக்ஸ் எல்லாமே பயங்கரமான சேல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பெட்ரோலை தாண்டி எத்தனால் வந்து முழுக்க இறங்கும் போது கண்டிப்பாக அந்த எத்தனாலோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படுற இந்த கரும்பு, மக்காச்சோளம் இதை விளைவிக்கிற அந்த விவசாயிகளோட இந்த தரம், அந்த விவசாய குடும்பத்தோட அந்த பொருளாதாரம் வந்து நல்ல முறையில் முன்னேற்றாததுக்கு சந்தேகமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து அமையும். அதே மாதிரி வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலங்களில் வந்து அந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக எந்த ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான லெவலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் பஞ்சாப், ஹரியானா, இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் லெவல், அதாவது எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு டாப் லெவலில் இருக்குது. அப்போ நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து இந்த தான் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கும்மிடிப்பூண்டி, இந்த கும்மிடிப்பூண்டி அந்த இடத்துல வந்து SLB எத்தனால் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 கிலோ லிட்டர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோ லிட்டர்ஸ் வந்து எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிளான்ட் இருக்குது. அப்புறம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பிளான்ட் இருக்குது, 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிளான்ட் இருக்குது, அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. எப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2024 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் ஸ்டில் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. அப்புறம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பிளான்ட் வந்து இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் ஒரு பிளான்ட் இருக்குது. அப்புறம் தூத்துக்குடி, ஈரோடு ஸ்டேட், அப்புறம் வந்து கோயம்புத்தூர், கடலூர், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. இப்படி இத்தனை இடத்துல வந்து அந்த பிளான்ஸ் வரதுனால கண்டிப்பாக வந்து அது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் விவசாயிகளுக்கு மெயினாக அந்த ஏரியாவிலேருந்தே இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட எத்தனாலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கரும்போ, சோளமோ எல்லாமே வந்து விளைவிச்சிட்டாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு நன்மையாக தான் இது அமையும். இந்த எத்தனால் யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ், அதாவது நாட்டில் யூஸ் பண்ணுற அந்த பைக்ஸ், அப்புறம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எத்தனால் யூஸ் பண்ணுறாங்களே, அந்த எத்தனால் யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ் வந்து நல்லா தான் அமையுமா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக தான் கண்டிப்பாக அமையும். ஏன்னா வந்து இந்த எத்தனால் வந்து பெட்ரோல் மாதிரி கிடையாது. எத்தனால் யூஸ் பண்ணுறதுனால இந்த எத்தனால் வந்து பெட்ரோல் மாதிரி கிடையாது. கண்டிப்பாக இந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்ஸ், இன்ஜெக்டர் எல்லாமே வந்து கண்டிப்பாக துருப்பிடிக்கிற நிலைமைக்கு போயிடும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் மாதிரி இது சேம் லெவலான மைலேஜ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது மைலேஜ் வந்து கண்டிப்பாக குறைச்சி தான் கொடுக்கும். இது அடுத்த லெவலான மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 2020 ப்ரொடியூஸ் பண்ணுற வெஹிக்கிள் எல்லாமே E10, அதாவது எத்தனால் 10% வந்து அலோவ் பண்ணால் ஓரளவு கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி இன்ஜினை தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஏப்ரல் 23 அப்புறம் E20 எத்தனால் 20% அலோவ் பண்ணுற மாதிரி இன்ஜின்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் வந்து ஏப்ரல் 2020 முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த வெஹிக்கிளுமே எத்தனால் வந்து சப்போர்ட் பண்ணாத வெஹிக்கிள் தான், ஒன்லி பெட்ரோல், டீசல் மட்டும் தான். ஸோ என்னோட பைக் வந்து 2014 மாடல் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து 2020 முன்னாடி எந்த ஒரு பைக்ஸ்க்கும் அந்த கார்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த எத்தனால் வந்து சப்போர்ட் ஆகாதான். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இந்த துருப்பிடிக்கிற அந்த டேமேஜ் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து கன்சியூமர்ஸ் வந்து மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜின் வந்து எத்தனால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு தேத்தாப்பில் அந்த மெட்டீரியல் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்பில் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இனி வர இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த எத்தனால் 100% எத்தனால் யூஸ் பண்ணாலுமே தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் வந்து இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து பழைய பைக்கில் வச்சிருக்கோம், அதனால உடனே மாற்றலாம் கேட்டால் அந்த அளவுக்கு
பொருளாதாரம் எல்லா வீட்லையும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு பைக் வச்சிருப்போம், அந்த பைக் வந்து 2015 மாடலாக இருக்கும். இப்படி வந்து வியர் அண்ட் டியர் நல்லா வந்து இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா உடனே நம்ம மாற்ற முடியும்னா அந்த அளவுக்கு எல்லார் வீட்லையும் வசதி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால இந்த எத்தனால் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த கன்சியூமர்ஸ் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் இருக்கு. இந்த EBP ப்ரோக்ராம், அதாவது எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல், இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கும் போது, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து இந்த CO2 எமிஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு, வெப்பமயமாதல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஏர் குவாலிட்டி, அந்த காற்றோட தரம் வந்து மாசடைஞ்சே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து கரெக்டான வழிமுறையில் என்விரான்மெண்ட்டும் பாதிக்காத வகையில் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு திட்டமாக தான் இருக்கும். பட் வந்து இந்தியாவில் இது கரெக்டான முறையில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் இந்தியாவுக்கு. பட் பிரேசில் எப்படி இதை நடைமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேசில் வந்து ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்குது, அதாவது கல்டிவேஷனுக்கு ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 60% ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா பிரேசில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேண்ட் இருக்குது, அதாவது கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்குது. பட் இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே அதிக காடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நம்ம சிட்டிஸ் பில்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக தண்ணி, அது இல்லாமல் இந்தியா வந்து ரொம்ப வெப்பம் இருந்த ஒரு நாடு, முக்கியமாக தண்ணி வந்து பற்றாக்குறை வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர்ஸ், இந்த எத்தனால் யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ் வந்து இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் இருக்கு. பட் வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய குடும்பம் மெயினாக வந்து இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படுற அந்த கரும்பு மக்காச்சோளம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த விவசாய குடும்பங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அது அமைச்சு கொடுக்கும். அவங்களோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு வழிமுறையாக இது அமைச்சு கொடுக்கும். பார்ப்போம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராசஸை கொண்டு வராங்கன்னு.